Hi, hello friends, welcome to Punarvis kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். நமக்கு மூட்டு வலி வந்துச்சுனா இந்த ஆட்டுக்கால் சூப்பை வாரத்துல 2 தடவை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா மூட்டு வலி எல்லாம் கம்மியாயிடும். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூப்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரித்து எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை காலோடு சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் பொடிசாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சூப்புக்கு மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு தக்காளியை எடுத்துருக்கேன். இப்போ இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து நம்ம மிளகு தான் நிறைய சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதுக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் போதும். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு வந்து மிளகு ஜீரகத்தை இடித்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் ஒன்றும் பாதியமாக நம்ம இடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இடித்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு குக்கர் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணியிருக்கிற இந்த காலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த கால் வேகிறதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, இப்போ கடைசியாக இடித்து வச்சுருக்க மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து காலில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும். இப்போ 12 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ரசம்லாம் நல்லா இறங்கியிருக்கு, காலும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த சூப் மேலே கொஞ்சமாக மிளகு சேர்த்து நம்ம பரிமாறலாம். இந்த ஆட்டுக்கால் சூப்பை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.